ஹாய் கவின் குட்டி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. யூடியூப்பில் வந்து ஃபஸ்ட்டு சேனல் ஓப்பன் பண்ணி ஒரு விலாக், லைஃப் ஸ்டைலோட விலாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பையன் கவின். அவன் ஸ்கூலுக்கு கிளம்புற வீடியோஸ் தான் வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி June 2. எல்லா பேரண்ட்ஸுமே வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு நாளே இது தான். எப்படா வந்து அந்த 2 மாதம் லீவ் முடியும், பசங்க மறுபடியும் ஸ்கூலுக்கு போவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த நாள். கவின் வந்து இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறான். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறதுனால வந்து அவனுக்கு நம்ம பெரிய பையனாகிட்டோம், ஜாலி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கத்தில் ஜாலியாக இருந்தாலும், இன்னொரு சைடு நிறைய புக்ஸு நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் எப்படி படிப்பேன்னு ரொம்ப கஷ்டப்படுறான். சரி காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், குளிடா என் வீட்லேயே அப்படின்னா, இல்லை நம்ம பம்ப் செட்டில் தான் போய் குளிப்பேன் அப்படின்ற ஒரே இடம். அப்புறம் அப்பாவும் குழந்தையும் 2 பேரும், அதான் தாத்தா பேரை 2 பேருமே வந்து கிளம்பிட்டாங்க. சரி பம்ப் செட்லேயே போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக போய்ட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக குளியல் போட்டு வருவாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து அவனுக்கு பிடிச்சது ஏதாவது சமைச்சிடலாம் லஞ்சுக்காக அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, அவனுக்கு பிடிச்ச எக் ரைஸே வந்து நம்ம வந்து சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டாங்க. குளிச்சுட்டு வந்து யூனிஃபார்மெல்லாம் போட்டோடனே சும்மா டக்கராக இருந்துச்சு யூனிஃபார்ம். லாஸ்ட் இயர் எல்கேஜி யூகேஜிக்கு வந்து வேறு மாதிரி யூனிஃபார்ம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது 1st to 5th பசங்களுக்குள்ளே வந்து ட்ரௌசர் ஷர்ட் மாதிரி வருது. இந்த பேட்டர்ன் வந்து நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் இயர் கொடுத்த யூனிஃபார்ம்லாம் வந்து அது சின்ன பசங்க எல்கேஜி யூகேஜியோட முடிஞ்சிருச்சு. இந்த வருஷம் இந்த யூனிஃபார்மும் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸும் வந்து நான் பாட்டிக்கிட்ட தான் போடுவேன், யூனிஃபார்ம்லாம் நான் பாட்டிக்கிட்ட தான் போட்டுக்குவேன், நான் ரெடி ஆகுறது பாட்டிக்கிட்ட தான் ரெடி ஆவேன்னு ஒரே வந்து சேட்டை காலையிலேயே. சரின்னு சொல்லி அம்மாவே எல்லாமே வந்து செஞ்சு விட்டுட்டாங்க. தலை வர்றது, யூனிஃபார்ம் போடுறது எல்லாமே செஞ்சுட்டு லன்ச் பேக் பண்ணுறதுலேருந்து கூடவே வந்து உட்காந்துட்டான். நான் பார்க்குறேன், எனக்கு என்னென்ன வச்சுருக்கீங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து எக் ரைஸ் வச்சுட்டு ஸ்நாக்ஸுக்கு பனானா சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுத்தாச்சு. அவனுக்கு செவ்வாழைனா ரொம்ப பிடிக்கும். சரின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போகிறான் அப்படின்றதுனால குழந்தைக்கு பிடிச்சதாகவே செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நாங்களும் வந்து செவ்வாழை பழத்தையே வந்து சின்ன சின்னதாக பீஸ் போட்டு கட் பண்ணி ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு கொடுத்தாச்சு. அவன் ஸ்டார்டிங்கில் கிளம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தோம். டைம் ஆக ஆக எப்போம்மா நம்ம கிளம்புவோம், எனக்கு டைம் ஆகுதுன்ட்டு ஒரே அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். என்னையும் வந்து ஸ்கூலுக்கு வர சொன்னாங்க. ஆனால் எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்ததுனால கிளம்ப முடியல. தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கூடா அப்படின்னா நான் காலெல்லாம் விழவே மாட்டேன்னு ஒரே அடம். அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அம்மா இருந்துட்டு குழந்தைய தூக்கி விட்டுட்டு, நீ வேணாம் விடுடா, நீ அதெல்லாம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரே கொஞ்சலாக தான் போயிட்டு இருந்துச்சு இன்றைக்கி நாளே. ஸோ எங்கள் சேனலுக்கு எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து நல்ல ஒரு கமெண்ட்ஸ் கொடுங்க, நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுங்க, ஓகேங்களா? கூடவே பார்த்திங்கன்னா அண்ணன் பொண்ணு கூப்பிட்டு வந்து விட்டுருந்தாங்க இங்கே பெரியம்மா. அந்த குழந்தை கூட கொஞ்சம் நேரம் வந்துட்டு கண்ணாமூச்சி விளையாடுறேன்ட்டு பூச்சின்னு விளையாட்டி காமிச்சிட்டே இருந்தான். அப்புறம் இட்ஸ் டைம் டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு. வண்டியில் ஏறி உட்காந்து எனக்கு பாப்பாவுக்கு எல்லாருக்கும் வந்து ஜாலியாக பாய் காமிச்சிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே வேலைக்கு கிளம்பணுன்றவங்க கிளம்பிட்டாங்க. குழந்தையும் வந்து ஜாலியாக ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். இதில் எனக்கும் அம்மாவுக்கு வந்து ஒரு சின்ன வருத்தம். 2 மாதமாக வந்து வீட்டிலே இருந்துட்டு வீட்டில் எங்கள் கூடவே சுற்றிட்டு இருந்த குழந்த இப்போ மறுபடியும் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே நல்லா போய் படிக்கணும் அப்படின்றதுனால வந்து இன்றைக்கி காலையில் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு மார்னிங்காக இருந்துச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி டேவோட 7 to 8:30க்கான vlog. இது தான். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.